யாரடி நீ விஸ்வாமித்ரன் மயங்கிய ரம்பையா காமன் கரும்பு வில்லின் அம்பையா. கவிதை நிறைய கவிதை நல்லா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அது சாட் ஜிபிடில இருந்து வந்திருக்காது, ஓனாதான் இருக்கும்னு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்றேன் ஒண்ணு. இப்ப நேத்து தான் இதை நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சேன். ஒரு பேர் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜாவா இருந்து ஃபீல் பண்ணி பாருங்களேன். அறிவும் அழகும் சங்கம் வித்த நீ ஒரு அதிசயம், படைப்பாளி பிரம்மன் வித்தை ரகசியம், நடனம் நளினம் கணினியின் மனனம், யாரடி நீ விஸ்வாமித்ரன் மயங்கிய ரம்பையா காமன் கரும்பு வில்லின் அம்பையா, விரைவில் வெள்ளித்திரையில் ஜொலிப்பாய் ஒரு தாரகையாய். பதில் வருமோ 10-11 என் கவிதையும் கடப்பாயா, பதில் தந்து என் இதயத்தில் இறங்கி நடப்பாயா. இதை எப்படி எழுதினா என்று சொல்லி தருவாயா. கார்த்திக் ராஜா அவர்களை பின்னி இருக்காரே. ஒன் worst எக்ஸ்பீரியன்ஸ். நான் படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லா கிரிட்டிசிசம் மெசேஜ் எல்லாமே படிப்பேன். அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சில இது நான் தப்பா பண்றதையும் சொல்லியிருப்பாங்க, அதை நான் மாத்திக்குவேன். அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன். ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா மாத்திக்குவேன். எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு விட்டுடுவேன். அந்த கோவம் அப்படின்றதெல்லாம் வராதா? வரலங்க நிஜமாலுமே. அந்த கோவம் ஸ்டார்டிங்ல மேபி பீங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மாலாம் இதுக்கு பழக்கமே கிடையாது, இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். பட் இப்போ இல்ல. இரிட்டேட்டிங்கான ஜட்ஜ்மெண்ட் ஃபார் அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு. ஓகே. மோஸ்ட் ஃபியர் எலிமெண்ட்னா என்ன? எப்பவுமே நான் யோசிக்கிறது என்னுடைய ஓல்ட் ஏஜ் நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். ஏங்க? அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. உடம்பு சரியில்லாம போயிரும், நம்மள பாத்துக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்ப இருந்தே நம்ம பிளான் பண்ணணுமா, திடீர்னு பெட்ரிடன் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ ஹஸ்பண்ட் முன்னாடி இறந்துடலாம், பசங்க அவங்கவுங்க லைஃப்ல பிஸி ஆயிடலாம், ஒரு தனியா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் முதுமையில் தனிமைன்னு சொல்லலாம். அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். தமிழ் வார்த்தைகள்லாம் அப்படியே அக்கா பிச்சு வைக்கிறீங்க. எந்த ஊருங்க? ஒரு திண்டுக்கல்ங்க ஊரு. உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம், உங்களை பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன? லைஃப் பட்ட அவமானங்கள் எல்லாருமே பட்டிருப்போம். இல்ல அதான் அது வந்துட்டு இதை ஓப்பனா சொல்லணும் இல்லையா? ஸ்கூல்ல ரொம்ப மிஸ்சீவியஸா இருப்பேன். மிஸ்சீவியஸ் கூட ஓகே, பட் போர்டிங் ஸ்கூல்ஸ்ல போட்டு அதுல கேர்ள்ஸ் ஸ்கூல் பயங்கர ராகிங் அதெல்லாம் நடந்திருக்கு. கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ், ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ராகிங் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும், வரும்.